வெல்கம் டு பொள்ளாச்சி தோட்டம். நம்ம இப்போ தென்னம்பிள்ளைக்கெல்லாம் தண்ணி விட்டுக்கிறோம் பாருங்கள். தென்னம்பிள்ளையில் கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. இப்போ ஒரு நியர்லி ஒரு 6 to 7 மந்த் ஆகுது பாருங்கள். க்ரோத்து மழை கொஞ்சம் நல்லா பெஞ்சதுன்னா தண்ணி விட வேண்டியதில்லை. அதனால் பாருங்கள், இது வந்து நெவாப்பழ மரம் தானாக முளைச்சது. அதுவும் சேர்ந்து வருட்டு. தென்னம்பிள்ளைக்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய விடக்கூடாது. தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் விடணும். ஏன் நிறைய விட்டிங்கன்னு வச்சுங்க அழுகிறப்புறம். அதனால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சமாக விடுங்க தண்ணி. பாருங்கள், எல்லா தென்னம்பிள்ளைக்கும் ஒரே அளவாக போகணும். நிறையாவும் போகக்கூடாது, ரொம்ப கம்மியாக போகும். மீடியம் ஒரு அளவுக்கு தான் தண்ணி போகுமே தவிர ரொம்ப அதிகமாக தண்ணி போச்சுன்னா சீக்கிரம் குருத்து அழுகிது. அதே மாதிரி பார்த்துக்குங்க. சச்சோ, இந்த தென்னம்பிள்ளை பார்த்தீங்கன்னா குருத்து அழுகிருச்சு. ஆனாலுமே சைட்லேருந்து வருது. கண்டிப்பாக அது வந்துடும் நினைக்கிறேன். ஆமாம், குருத்து அழுகினாலும் சைடில் முளைச்சி வருது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது இப்போ தான் ரீசெண்டாக வச்சு 3 மாதம் ஆச்சு. தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே சேம் லெவலில் போகணும். ஒரு 5 நிமிஷம் விட்டு நிறுத்திட வேண்டியதான். பார்த்தீங்க, இதுதான் நம்ம போரு. கிட்டத்தட்ட 950 அடி போட்டிருக்குது. கிட்டத்தட்ட 1995 950 அடி போட்டிருக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா 450 அடி தண்ணி வந்துச்சாமா. இந்த தண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த காடு ஃபுல்லாக பாஞ்சிட்டு இருக்குது. பரவாயில்ல. இங்கே ஃபுல்லாக சோளம் போட்டிருக்கோம். சோளம் இது பார்த்தீங்கன்னா நம்ம அகத்திக்கீரை மரம் வச்சு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது. பார்த்துங்க, மரம் அகத்திக்கீரை மரம். அகத்திக்கீரை பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு 1-2 மரம் வைங்க. தண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் போனாவே போதும். அதிகமாக தண்ணி தேவைப்படாது அகத்தி மரத்துக்கு. ஆனால் அகத்திக்கீரை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்து. முருங்கீரை ரொம்ப சத்துன்னு பார்த்துக்குங்களேன். முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. வீக்லி 1 டைம்ஸ் அகத்திக்கீரை சாப்பிடுங்க.